வணக்கம் மக்களே, வெல்கம் டு சித்து மாம்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சிம்பிளாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 இன்க்ரீடியண்ட் வச்சு சிம்பிளாக பேக்கே பண்ணாமல் கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். 50 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கே தெரியும் செவ்வாழைப்பழம் எவ்வளவு சத்து நிறைந்ததுன்னு. அதில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 குழந்தைகளுக்கு இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க் சாக்லேட் குழந்தைகளுக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. டார்க் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நீங்கள் கிளாஸ் பவுல்லையும் பண்ணலாம், இல்லை நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு எவர் சில்வர் கிண்ணத்துலேயும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அந்த பாத்திரத்துக்கு மேலேயே இன்னொரு கிண்ணம் வச்சு அதில் டார்க் சாக்லேட் ஃபில் பண்ணி வைக்கணும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த ஓரத்தில் லைட்டாக சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா. இதே மாதிரி சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாக்லேட் பிடிக்காத குழந்தைகளே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கொடுக்கலாம். ஆனால் அந்த டார்க் சாக்லேட் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு டைரக்ட் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுடுவோம். இதுக்கப்புறம் நம்ம 2 செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் அது கூடயே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம வாழைப்பழத்தை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அது கூடயே நான் டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணி வச்சிடுறேன். இதை ரெண்டையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ வாழைப்பழத்தையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். டார்க் சாக்லேட்டையும் வாழைப்பழத்தையும் நம்ம ஏலக்காய் பொடி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, அதாவது கேக் ட்ரே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா குக்கீஸ் கட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் 3 லேயர் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த குக்கீஸ் கட்டரில் ஃபில் பண்ணுறேன். 3 லேயர் வர மாதிரி நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கேக் ட்ரே இருந்தால் கூட அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது லேயரும் வச்சுட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சதை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நம்முடைய கேக் ரெடி. நம்ம இப்போ ரெடி பண்ணதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் இருந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் மட்டுமே போதுமானது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டோம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த குக்கீஸ் கட்டரை 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பூஸ்ட்டை மேலே தூவி விட்டுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே பூஸ்ட்டை தூவி விட வேண்டாம்.
நான் இன்னைக்கு கொஞ்சமாக மேலே பூஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்காக தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நாளை சந்திப்போம்.